எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன்? அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைய காலகட்டத்தில் பணம்தான் வாழ்க்கை, பணம்தான் நிம்மதி என்று நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையா பொய்யா என்ற தலைப்புல உங்களோட கொஞ்ச நேரம் உரையாட இருக்கேன். ஒரு பக்கம் சிந்திக்க போனா பணம் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு பணத்துக்கு கூட மதிப்பு இல்லைங்க, பணத்தை கூட எடுக்க மாட்டாங்க பணம் இல்லைன்னு சொன்னா. அதே நேரத்தில் இந்த பணம் எப்படி நம்ம சம்பாதிச்சா நிம்மதி தரும் இல்லை நிம்மதியை இழக்குங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்க கஷ்டப்பட்டு ஹலாலான முறையில் எவ்வளவுதான் உழைச்சாலும் உங்களுக்கு மன நிறைவுக்கு பணம் கிடைக்கிறது இல்லை. நீங்களும் கையேந்தி அல்லாட்ட துவா கேட்குறீங்க, இவ்வளவு முயற்சி பண்றீங்க, ஏதாவது ஒரு வகையில ஹலாலான முறையில பணம் வருமாண்டு. அல்லாஹ் கொஞ்சமா கொடுத்தாலும் அதில் நிம்மதிய பரக்கத்தை கொடுத்துருக்கான். நம்ம அதை சிந்திக்கிறது இல்லை. நிம்மதியான உறக்கம் வரும், கவலையின்றி வாழக்கூடிய வாழ்க்கை வரும். ஆனா குறுக்கு வழியில ஹராமான வழியில சம்பாதிப்பாங்க. நிறைய வரும், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வரும், நிறைய சொந்தங்கள் வரும், நிறைய வரவேற்புகள் வரும், பாராட்டுகள் எல்லாம் வரும். ஆனா நிம்மதி இருக்குமா என்றால் சந்தேகம்தான். தூக்கம் வருமா சரியா, அதுவும் சந்தேகம்தான். இப்படி நிம்மதியற்ற வாழ்க்கை, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, இப்படி வந்தால் அந்த பணத்தில் பரக்கத்து இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால பணம் வேணும். அந்த பணம் ஹலாலான முறையில் ஈட்டப்பட்டது என்றால் அது உங்கள் வாழ்க்கையில் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தரும். பணம் ஹராமான முறையில் ஈட்டப்பட்டது என்றால் இம்மையிலும் பிரச்சனை வரும், மறுமையிலும் பிரச்சனை. ஆரம்பத்தில் அட்டகாசமா இருக்கும், போக போக உங்க பொக்கிஷமெல்லாம் புகஞ்சு போயிடும். அதனால இந்த நேர்மையா உழைக்கிறவங்க, இவ்வளவு கஷ்டப்படுறவங்க, என்னத்த நம்மளும் வழி தவறில்லாம்னு சொல்லி நீங்க போயிடாதீங்க. இறை அச்சமுடையவர்களே, உங்களுக்கு நிம்மதியான நிரந்தர வாழ்க்கை மறுமையில் தான் இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை சொற்ப காலத்திற்கு தான், சோதனைக்காகத்தான். அதனால பொறுமையுடன் நீங்கள் செல்லுங்கள். ஒருவேளை உணவு கிடைத்தாலும் கூட அதை பெருமையாக நினைத்து அல்ஹம்துலில்லாஹ் என்று செல்லுங்கள். வாரி வாரி கொடுக்கிறானே, அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் அப்படி இருக்கிறார்கள் நினைக்காதீர்கள். அவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. இன்ஷா அல்லாஹ் நாம் இது எப்படி ஆனாலும் சரி, நாம் இஸ்லாத்தை பின்பற்றி அல்லாஹ் ரசூலை பின்பற்றி வாழ்வோராக மரணிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.